வணக்கம் நண்பர்களே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் எவ்வளவு முன்னேறிய விவசாயம் செய்தார்கள் தெரியுமா? அதை நிரூபிக்கும் இடம்தான் கீழடி ஆர்கியாலஜிக்கல் சைட். அதனை ஒரு சிறு வீடியோவாக பார்ப்போமா? இது போன்ற விவசாயம் சார்ந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ள அக்ரி ஆசிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் மக்கள் விவசாயம் செய்ததை காட்டுகிறது. ஆறுகள் அருகில் குடியிருப்புகள் இருந்தது. நீர் மேலாண்மை சிறந்தாக இருந்ததால் நிலத்துக்கு ஏற்ற பயிர்கள் தேர்வு செய்தனர். இயற்கை உரங்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என்பதை போன்று சில சான்றுகள் கிடைத்துள்ளனர். எடுத்துக்காட்டாக மாட்டுச்சாணம், இலைகள். இது எல்லாம் சங்கம் ஏஜ் காலம் தொட்டது. மழை நீர் சேமிப்பு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், குழாய் இல்லாமல் நீர் பகிர்வு முறை, கலப்பு பயிர், மிக்ஸ்டு கிராப்பிங், நிலவளம் காக்க பயிர் மாற்று போன்றவை செய்துள்ளார்கள். இன்றும் நாம் பயன்படுத்தக்கூடிய மற்றும் பயன்படுத்த வேண்டிய நுட்பங்கள் நிறைந்த சான்று உள்ளன. அகழாய்வில் கிடைத்தவை மண்பானைகள், பாட்டரி, தமிழ் எழுத்துக்கள், தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், நாணயங்கள், காயின்ஸ், வீட்டு கட்டுமான சுவடுகள். இதனால் பழமையான நகர வாழ்க்கை இருந்தது உறுதி செய்யப்பட்டது. உலகளாவிய முக்கியத்துவம். கீழடி இந்தியாவின் மிக முக்கியமான அகழாய்வு தளங்களில் ஒன்று. இது தமிழர்களின் பழமையான நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டியது. கீழடியில் கிடைத்த பொருட்கள்: 1. மண்பானைகள். பல வகையான குடுவைகள், பானைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சில பானைகளில் தமிழ் எழுத்துக்கள் இருந்தது. இதனால் எழுதும் பழக்கம் இருந்தது உறுதி. 2. தமிழ் பிராமி எழுத்துக்கள். பானைகள் மற்றும் பொருட்களில் எழுத்துக்கள். இது பழமையான கல்வி மற்றும் எழுத்தறிவு இருந்ததை காட்டுகிறது. 3. வீட்டு கட்டுமான சுவடுகள். செங்கல் சுவர்கள், வீட்டு அடித்தளங்கள். இதனால் நகர வாழ்க்கை இருந்தது உறுதி. 4. வளைய கிணறுகள். நீர் சேமிப்பு மற்றும் பயன்பாட்டிற்கு. இதனால் நீர் மேலாண்மை முறைகள் மேம்பட்டது. 5. நாணயங்கள். வர்த்தகம் நடைபெற்றதை காட்டுகிறது. இதனால் பொருளாதாரம் இருந்தது. 6. மணிகள் மற்றும் ஆபரணங்கள். கண்ணாடி, கல், செங்கல் மணிகள். இதனால் அலங்காரம் மற்றும் கலை வளர்ச்சி. 7. இரும்பு மற்றும் உலோகப் பொருட்கள். வேளாண்மை கருவிகள், கரும்பலகை, ஆயுதங்கள். இதனால் விவசாயம் மற்றும் தொழில்நுட்பம் இருந்தது. 8. எலும்புகள் மற்றும் விலங்கு சான்றுகள். மாடுகள், ஆடுகள் போன்றவை. இதனால் கால்நடை வளர்ப்பு இருந்தது. நம்ம முன்னோர்கள் மிகவும் அறிவாளிகள். அவர்களின் விவசாய முறைகளை நாம் மீண்டும் பயன்படுத்தினால் நம்ம விவசாயம் இன்னும் வளர்ச்சியடையும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.